ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ, அதாவது ஆட்டுத்தோலை வச்சு செஞ்ச வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. நிறையா பேர்த்துக்கு வந்து இது எதுக்காக பண்ணுறாங்க, இது எதனால் செய்கிறாங்கன்னு புரிதல் இல்லை, அது போக தெரியவும் செய்யாது. ஸோ இதுக்காக ஒரு ரிப்ளை வீடியோ போடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரும் கேட்ட விஷயம், ஏன் ஆட்டுத்தோலில் பண்ணுறீங்க, ஏன் வேறு எதுலையாவது பண்ணலாமே, நிறைய பேர் வாட்டர் கன்லாம் சொல்லியிருந்தீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி முன்னோர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து பைகள்லாம் இந்த மாதிரி அப்போ கிடையாது. அதனால ஆட்டுத்தோலை வந்து தச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆட்டுத்தோலை வந்து பையா மாற்றி அதில் தண்ணி பீச்சி அடிப்பாங்க நம்ம அழகருக்கு. அழகர்ன்றது வந்து அழகர் வந்து கடவுள் ஃபஸ்ட்டு, அதாவது பெருமாள் ஒரு சில அவதாரங்கள் எடுத்திருப்பார் இல்லையா, அவர் தான் நம்ம அழகர்ன்னு சொல்லுவோம். இங்கே மதுரையில் அழகர் கோவிலில் கள்ளழகர்ன்ற அந்த கோவிலிருந்து கிளம்பி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராங்க. எதுக்காக வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் தங்கச்சியான மீனாட்சி அவங்களுக்கு கல்யாணம், அதுக்காக தான் அழகர் கோவிலிருந்து கிளம்பி இங்கே வருவாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது ஆட்டுத்தோலை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு அழகருக்கு தண்ணி பீச்சிரும். அதாவது நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த மாதிரி பைகள்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. அதனால நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்டுத்தோலை பையை வச்சு தான் இங்கே தண்ணி பீச்சிருக்காங்க. முன்னோர்கள் காலத்திலேருந்து நம்ம வழிபட்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த மாற்றினா நல்லா இருக்குமா? ஸோ அந்த விஷயம் மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இன்னமும் ஆட்டுத்தோலில் தண்ணி பீச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆட்டுத்தோல் இதுக்கு வந்து ஒரு குடும்பமே வேலை செய்கிறாங்க. இந்த ஆட்டுத்தோலை வாங்கி பதப்படுத்தி க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு அந்த திருவிழாவை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த வேலைப்பாடுகளை ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டுத்தோல், அதாவது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது பாவம் இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக நம்ம மட்டன் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு வீணாக போகக்கூடிய தோலை நம்ம எடுத்து பதப்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம அதை பையாவோ மற்ற விஷயங்களாவோ செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த திருவிழா நேரத்தில் மட்டும் இந்த பைகளை பீச்சி அடிப்போம். எதுக்காக அழகருக்கு தண்ணி பீச்சிரும். அழகர் வந்து அழகர் கோவிலிருந்து கிளம்பி அவர் தங்கச்சி கல்யாணத்தை ஆசையாக பார்க்க வருவார். அந்த நேரத்தில் வைகை ஆற்றை கடக்கும் போது தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ற செய்தி வந்து அவர் காதில் வந்துடும். ஸோ அந்த ஒரு கோவத்தில் ஆற்றுல குளித்ததோட அவர் கிளம்பி திருப்பி அழகர் கோயிலுக்கு போக ரெடி ஆவார். அந்த டயத்தில் அப்போ உள்ள காலகட்டத்தில் மண்டுக முனிவருக்கு சாபம் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த சாபத்தை போக்குறதுக்கு அழகர் வந்து உதவி செய்வார். தண்ணி பீச்சி அவரோட சாபத்தையும் போக்கிட்டு திரும்பி கோவத்தோட அந்த ஆற்றுலேருந்து அழகர் கோவிலுக்கு போவார். நம்மளை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவத்தில். ஸோ அந்த கோவத்தில் வரும்போது மக்கள்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவத்தை தணிக்கக்கூடிய விதமாகவும் நம்ம மக்கள் அந்த தண்ணியை பீச்சி அடிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பைகள் எதுவும் கிடையாததுனால ஆட்டுத்தோலை வச்சு தான் நம்ம அழகருக்கு தண்ணி பீச்சி அடிச்சிருப்பாங்க. அதே வழிபாட்டை தான் நம்ம இப்பயும் பின்பற்றுறோம். அது இதுதான் இந்த